கடவுளின் நிழலது தரை விழா நிலமிது தாய் மண்ணை இழக்கிற வலிது ஒளியது இருளது புரிந்திடா புதிருது மனிதத்தின் மறைந்திடா கரைது பறவைகள் வானில் பறந்திடும் காட்சி மறைந்தது ஏன் சந்தோஷ நாட்களை தூக்கில் ஏற்றிடும் சூழ்ச்சி செய்தது ஏன் வந்தாளே யாழினி வெந்தாளே யாழினி வந்தாளே யாழினி கடவுளின் நிழலது தரை விழா நிலமிது தாய் மண்ணை இழக்கிற வலிது தினமும் மரணம் நினைத்து பயந்து கிடந்தே வாழ்ந்து இருந்தோ மனம் முழுக்க வீடு சுமந்தோ படகில் விரைந்தோ மொழியில் இணைந்தோ தலைகள் உடைத்து கலகம் களைத்து உறவை வளர்த்த பேபி இவளே இருளினை அடித்திடும் மெழுகென உருகிடும் விடியலை வரைந்திடும் இவளொரு கதிரன வந்தாளே யாழினி வந்தாளே யாழினி வந்தாளே யாழினி கடவுளின் நிழலது தரை விழா நிலமிது தாய் மண்ணை இழக்கிற வலிது என் தேச பறவைகள் வானில் பறந்திடும் காட்சி மறைந்தது ஏன் சந்தோஷ நாட்களை தூக்கில் ஏற்றிடும் சூழ்ச்சி செய்தது ஏன் வந்தாளே யாழினி வெந்தாளே யாழினி வந்தாளே யாழினி கடவுளை யாரும் நேர்ல பார்த்ததில்ல. உங்க உருவத்துல கடவுளை பார்க்கிறேன். ரொம்ப நன்றி கதிரண்ணா. டேய், என்ன விட யாழினி உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கா. அவளை மறந்துடாத. யாழினி இல்லைன்னா நீங்க யாருமே இல்லை. உண்மைதான் கதிரண்ணா. நான் யாரையும் மறக்க மாட்டேன். கதிரு, டைம் ஆயிடுச்சுப்பா, போலாம். சரி செல்வா, பார்த்து போயிட்டு வா. சரிண்ணா. அண்ணே, சரிப்பா, நான் கிளம்புறேன். நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ வா. நீ காலேஜுக்கு போகாம படிக்காம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறதுக்கு நிவேதா தான் காரணமா? அவமானங்கிறது சாதாரண வார்த்தைமா. பச்சை துரோகம் பண்ணிருக்க நீ.
இனிமே உங்க வீட்ல யாரும் நிவேதிதாவை பத்தி தப்பா பேசக்கூடாது. அப்படி ஏதாவது கேள்விப்பட்டோம், நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுவோம். ஏய், இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி அழுதுட்டு இருக்க போற? சரி, நான் அடிச்சது தப்புதான். ஓ மேல இருக்க அக்கறை இல்ல, என்னோட இயலாமையால தான் அடிச்சேன். என்ன மன்னிச்சிரு. ஏய், என்னடி ஏன் இப்படி அழற? என்னாச்சு? நீ அழறத நிறுத்துமா. என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. அக்கா, நிவேதிதா வீட்டுக்கு போயிருந்தேன்க்கா. நீ ஏன் அங்க போன? டாக்டர் சொன்னது மறந்துட்டியா? என்னை பார்க்க வீடு வரைக்கும் வந்தாங்களேன்னு நானும் போனேன். என்ன சொன்னாங்க? அவங்க வீட்டு பக்கமே நான் போக கூடாதாம். நிவேதிதா போட்டோவை கூட பார்க்க கூடாதாம். அப்படி நான் என்னக்கா தப்பு பண்ணிட்டேன்? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணுங்கிறது நிவேதிதாவோட ஆம்பிஷன். நானும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணாதான் அவங்க என்ன வீட்டுக்குள்ள விடுவாங்களாம். சரி விடு, பொண்ணு மேல இருக்க பாசத்துல அப்படி சொல்லிருக்காங்க. உன்னால ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண முடியும் தானே? நீ நிவேதிதா மாதிரி படிப்ப இல்ல? இல்ல, நிவேதிதாவை விட நீ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தானே? அப்புறம் என்ன? எனக்கு மட்டும் நிவேதிதா மேல பாசம் இல்லாத மாதிரி பேசுறாங்கக்கா. படிப்புல மட்டும்தான் எங்களுக்குள்ள போட்டி இருந்துச்சு. மத்தபடி ரெண்டு பேருமே உயிருக்கு உயிராத பழகிட்டு இருந்தோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானக்கா? அப்புறம் ஏங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க? இது பாரு, அவங்க அப்பா அம்மா சொன்னதை விடு, நீ சொல்லு. நீ நல்லா படிச்சு பெரிய கம்பெனில நல்ல வேலைக்கு போகணும்னு நிவேதிதா ஆசைப்பட்டாளா இல்லையா? அப்போ அவளோட ஆசை நீ நிறைவேற்ற வேண்டாமா? நிவேதிதா நல்லா படிக்கிற பொண்ணு. அவளோட நினைப்புல நீ படிப்பு விட்டுட்டா அவளோட ஆத்மா வருத்தப்படுமா வருத்தப்படாதா? அப்போ நான் படிப்பை விட்டுட்டா நிவேதிதா வருத்தப்படுவாளா? ஆமா, நீ படிக்கலனா நிவேதிதாவோட ஆத்மா சாந்தி அடையாது. அதனால நீ படிச்சு நல்ல மார்க் எடுத்து காட்டு. நீ யூனிவர்சிட்டிலேயே ஃபர்ஸ்ட் வரணும். நம்ம குடும்பத்தோட ஆசையும் அதானே. நீ படிக்கணும், ஜெயிச்சு காட்டணும். ஆனா புக் எடுத்தாலே நிவேயோட ஞாபகம் வருது. என்னால படிக்க முடியலக்கா. நீ வேற நிவேதிதா வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அவளை நினைச்சு நீ படிப்பு விட்டா அத அவளே மன்னிக்க மாட்டா. உனக்குள்ள நிவேதிதா இருக்கிறது உண்மைன்னா, நீ அவளை நேசிச்சது உண்மைன்னா, நீ அவளுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சனா, உனக்கும் அவளுக்கும் இருக்க நட்பு உண்மைன்னா, அவளோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நீ நினைச்சனா, நீ அவளுக்கு அஞ்சலி செலுத்தணும்னு நினைச்சா, உண்மையிலேயே அவளை பெருமைப்படுத்தணும்னு நினைச்சா, நீ படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி காட்டு. அதுதான் நீ அவளுக்கு செய்யற உண்மையான கண்ணீர் அஞ்சலி. உன்னோட அந்த வெற்றி தான் அவளையும் உன்னையும் பெருமைப்படுத்தும். உனக்குள்ள இருக்க அவளோட ஆத்மாவும் சாந்தி அடையும். செய்வியா? சொல்லு, செய்வியா? செய்றேன்க்கா, செஞ்சு காட்டுறேன். இது வரைக்கும் இருந்த தமிழினி வேற, இனிமே நீ பார்க்க போற தமிழினி வேற. நான் வெறும் தமிழினி இல்ல, நிவேதிதா தமிழினி.
வெளியூர் ட்ரிப் இருக்கு. கோயம்பேடுல லோடு ஏற்றிக்கிட்டு பாண்டிச்சேரி வரைக்கும் போகணும். அரை மணி நேரத்தில் கிளம்பணும். சாப்பிட்டு ரெடியா இருங்க. என்னங்க இல்லை என்ன தருமா? அதில் செல்வா எங்கே போனான்னு தெரில, யார்கிட்டயும் சொல்லாமல் போயிட்டான். அவன் என்ன சின்ன பையனா? எங்கேயாவது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். வேலை கிடைச்சது ஃபோன் பண்ணுவான். அதில் செல்வா இருந்த வரைக்கும் நானும் அவனும் மாற்றி மாற்றி வீட்டில் தங்கிக்குவோம். நானும் நைட் இல்லைன்னா வீட்டில் பொம்பளைங்க தனியாக இருப்பாங்க. செல்வி ராகினிக்கு புது இடம், அதனால தான் யோசிக்கிறேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் செட்டை பார்த்துக்கோங்க, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். இல்லை கதிர், நான் வந்தே ஆகணும்னா வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சாப்பிட்டுட்டு செட்டை பார்த்துக்கோங்க, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். கதிரு, ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டேன், போகலாமா? போகலாண்ணே. நீங்கள் சாப்பிடுங்க தருமா, நாங்கள் கிளம்புவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. என்ன கதிரு, எங்கனா போறீங்களா? பாண்டிச்சேரி போகிறோம், வரீங்களா? என்னது பாண்டிச்சேரியா? சூப்பர்ப்பா. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. என் கூட வரதா இருந்தா சரக்கு அடிக்க கூடாது, பரவாயில்லையா? அப்பா அநியாயமா இருக்குப்பா. எப்பா தேட்டருக்கு போய் சினிமா பார்க்க வேணான்றீங்க, கோயிலுக்கு போய் சாமி கூட வேணான்றீங்க, பாண்டிச்சேரிக்கு போயிட்டு சரக்கு அடிக்க வேணான்னா எப்படிப்பா? பாரதியாருக்கு அடைக்கலம் கொடுத்த ஊர்னு தமிழ்நாட்டு மக்கள் அதை பாரா மாத்திட்டாங்க. அதெல்லாம் கொடுமை. என்னது பாரதியாருக்கு அடைக்கலமா? ஆமா, பாரதியாரையே அங்க போனாரு, கொஞ்சம் விளக்கமா சொல்லு. ரொம்ப முக்கியம்னு. ஆமா, தர்மா வரல? வீட்டுல ஆம்பளைங்க யாரும் இல்லையா? வீட்டுல சும்மா கதவுறாமா. புது பொண்டாட்டி விட்டு வர அவனு மனசு இல்ல. என்ன செல்வாவும் ஊர்ல இல்ல, தர்மாவும் நம்ம கூட வந்து 2-3 நாள் ஆயிடுச்சுன்னா பாவம் என்ன பண்ணுவாங்க அவங்க? இந்த ஏரியாவும் ஒரு மாதிரி, ஆம்பளை துணை யாராவது இருக்கணும்ல. அட போப்பா நீ. இங்க பாரு, புது பொண்டாட்டியோட அருமை உனக்கு தெரியாது. பாண்டிச்சேரி போய் சரக்கு அடிக்காத வர சாமியார் பாணி, இதெல்லாம் உனக்கு புரியாது. சரி அதெல்லாம் இருக்கட்டும். செல்வா ஊருக்கு போய் ஒரு தகவலும் இல்ல. அவன் ஊருக்கு போயிட்டானா இல்லையா? இரு, அவன் என்ன இங்க இருக்கிற மதுரைக்கு போயிருக்கானா இல்ல மயிலாடுதுறைக்கு போயிருக்கானா? லண்டன் போயிருக்கான்பா. அவன் என்ன பாத யாத்திரையில போயிருக்கான்? ஃபிளைட்ல போயிருக்கானே. இந்நேரம் ஒரு போனாவது பண்ணிருக்கணும்ல. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு பதட்டம் இருக்காதா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு? கேள்வி கேட்கறது ஈஸிப்பா, பதில் சொல்றதுதான் கஷ்டம். பாருங்க, செல்வா மட்டும் லண்டனுக்கு போய் சேரல, அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கு. நீ என்னப்பா என்னைய சந்தேகப்படுற? மத்த ஏஜென்ட் மாதிரி நான் பணத்துக்கு வேலை செய்யல. எனக்கு நட்பு முக்கியம், அதை விட நீ எனக்கு முக்கியம்ப்பா. ஏப்பா, ஒவ்வொரு தடவையும் பணத்தை கட்டி கைகாலில் விழுந்து அனுப்பணும்னு முயற்சி பண்றோம், ஆனா முடியல. பணம் தான்ப்பா போச்சு, ஆனா இந்த தடவை சரியா போயிடுவான்பா. நான் மனசறிஞ்சு சொல்றேன் கதிரு, நான் சாப்பிட்ற சாப்பாடு நீ போடுறது. நீ சொல்றதுனால தானப்பா செல்வாவே அனுப்புனேன். நான் உனக்கு துரோகம் பண்ணுவேனா? நம்பு கதிரு. நான் உங்களை நம்புறேன். போற வழியில செல்வாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்க, அதானே எனக்கு பயம். அப்படிலாம் எதுவும் நடக்காதுப்பா. நடக்கிறவளும் நான் விட மாட்டேன். செல்வா ஃபோன் பண்ணதான் போறா. விஷயம் தெரிஞ்சு யாழினி ஓடி வந்து உன்னை கட்டிப்பிடிச்சு மன்னிப்பு கேட்க தான் போறா. நடக்குதா இல்லையான்னு பாரு. பாருங்கண்ணே, யாழினி மன்னிப்பு கேட்கறதுக்காக இதெல்லாம் பண்ணலண்ணே. செல்வா வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதை பார்த்து யாழினி சந்தோஷப்படணும், அதானே முக்கியம். இங்க பார், உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாது கதிரு. உங்களை தான் நம்பியிருக்கேன், பாத்துக்கங்கண்ணே. ஐயோ என்னப்பா நீ. சிஷ்யா, ஓ நீ எங்கடா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? இங்கதான் ரொம்ப நேரமா உட்கார்ந்திருக்கேன். அப்ப நான் பேசுறதெல்லாம் கேட்டியா? கேட்டேனே. கேட்டியா? ஏதாவது புரிஞ்சுது? புரியலையே. புரியலையா? அப்பா புரியலையாப்பா. செல்வா நிச்சயமா ஊருக்கு போய் சேர்ந்தா சந்தோஷமான செய்தி வரும் பாரு. சரிண்ணே. இல்ல யாழினி. ஏய் நான் வரல. ஏண்டி வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வர மாட்டேங்கிற? வா உள்ள. இவ்ளோ தூரம் நாம வந்துட்டோம்ல, ஏன் இப்ப மனச மாத்திக்கிற? வா உள்ள போலாம். வா ராகினி, வாடி உள்ள வா, வீட்டுக்குள்ள வா. இல்ல அண்ணி, நானும் அதை தான் சொல்றேன். இவ்ளோ தூரம் வந்துட்டு உள்ள வர மாட்டேங்கிற. ஏய் உள்ள வாடி. கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிருக்காங்க அண்ணி. எப்படி என்னால வர முடியும்? மறுபடியும் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என் மனசு தாங்காது. அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்கடி. ஐயோ ராகினி, ஐயோ எப்படிமா இருக்க? எப்படி இருக்க? சாத்தி ஏன் இங்கே நிக்கிற? வா வாடி, வா உள்ள வா, உள்ள வா. எனக்கு இங்க பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. ராகினி வந்திருக்காங்க. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? எனக்கு என்னமா குறைச்சல்? நான் நல்லாதாம்மா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஏண்டி இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட? கருத்து போயிட்டியடி ஆளு. அத்தை, நேத்து தானே மீன் மார்க்கெட்ல பாத்தீங்க, அதுக்குள்ள இவ்ளோ பாசமழைய பொழியறீங்க? அதெல்லாம் உனக்கு புரியாதுடி, எல்லாம் அப்படிதான். என்னடி மாப்பிள்ள வரலையா? இல்லம்மா, நகையை கொடுத்துட்டு தான் மாமனார் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டாரு. நான் என்னம்மா பண்ண முடியும்? மாப்பிள்ள உன்னை நல்லா பாத்துக்கிறாராமா? நல்லா பாத்துக்கிறாருப்பா. உங்க அம்மா கூட என்ன நல்லா தான் பாத்துக்கிறாமா. என்னம்மா நீ வீட்டுல இல்லாத ஒரே ஒரு குறை மட்டும்தான். மா,
உண்மையிலேயே உனக்கு என் மேல கோபம் இல்லையே? பெத்த மக ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா அம்மாவுக்கும் கோபம் வரத்தாண்டி செய்யும். எனக்கும் கோபம் வந்தது. என்னை கூட நேர்ல பார்த்தனோ அப்பவே என் கோவம் காத்துல போயிடுச்சுடி. தெரிஞ்சுதுமா, உன் கோவம் எல்லாம் போயிடுச்சுன்னு நேத்து எனக்கு தெரிஞ்சது. நீ எனக்காக வஞ்சர மீன் நேத்து சமைச்சு கொடுத்தல, அதுல ருசியை விட அன்பு தாமா நிறையவே இருந்துச்சு. ஆமா அத்தை, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். நீங்க சொல்லிக் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. ராகினி கிட்ட கேட்க வேண்டியதானடி? அவ உன் கூட தானே இருக்கா, அவ நல்லா சமைப்பா இல்ல? இருந்தாலும் உன் அளவுக்கு என்னால முடியாதுமா. நேத்து ஏண்டி ஒரு வாரத்தை கூட என்ன சாப்பிடுவான்னு கூப்பிடல? மா, நீ தானமா கொடுத்து விட்ட, உன்னை எப்படி நான் கூப்பிட முடியும்? நான் ஆட்டோல தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ கூப்பிட்டா உன் கையால ஒரு வாய் சாப்பிடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். எவ்வளவு எங்கிட்டு இருந்தேன்னு தெரியுமா? ஆனா நீ ஒரு வார்த்தை கூட சொல்லி அனுப்பல. மா, நீ ஆட்டோல இருந்ததே எனக்கு தெரியவே தெரியாதே. ஏன் துளசி சொல்லலையா? அத நீங்க தானே சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்க, அதனால தான் நான் அவகிட்ட சொல்லல. சொன்ன இருந்தாலும் நீ மனசு கேட்காம ராகினி கிட்ட சொல்லி என் பொண்ணு என்ன கூப்பிடுவான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? அவ கூப்பிடாததுனால என் மனசுக்கு கஷ்டமா போச்சு. சரிதான், அம்மாவும் பொண்ணு ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என்ன மாட்டி விடுறீங்களா ரெண்டு பேரும்? உன்னை வயத்துல இருந்து 10 மாசத்துல இறக்கி வச்சுட்டேன். ஆனா 18 வருஷமா உன்னை என் மனசுல சுமந்துட்டு இருக்கேன் தெரியுமா? அடிச்சாலும் பொடிச்சாலும் தாய் மக உறவு இல்லைன்னு ஆயிடாது. உனக்கு நான் இருக்கேன்டி. ஏய், நீங்க ஏண்டி அழறீங்க? கண்ணை தொடச்சுக்கோங்க. நீங்களும் என் பிள்ளைங்க தான். நீ மூத்த பொண்ணு, நீ நடு பொண்ணு, இவ கடைக்குட்டி. என் பொண்ணுங்க 3 பேரையும் நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன். அம்மா நான் இருக்கல்ல, அழக்கூடாது. 3 பேரும் பேசிட்டுருங்க, நான் போய் ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்து சமைச்சு தரேன். அம்மா, உனக்கு எதுக்குமா சிரமம்? இதுல என்னடி சிரமம்? என் பொண்ணுங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுன்னு என் வேலையே. குடல் கறியும் தலைக்கறியும் உனக்கு பிடிக்கும்ல, வாங்கிட்டு வந்து என் கையால நான் சமைச்சு தரேன். சரியா? நீ இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். எனக்கு பாத்துக்கங்க. பாத்துக்கிறேம்மா, நீ பார்த்து போயிட்டு வா. அண்ணி, வாங்க, உங்ககிட்ட பேசணும். அப்பா, இதோ வந்துடுறோம்ப்பா. சரிம்மா. வாங்க. பாத்தியா யாழினி, அடிச்சாலும் புடிச்சாலும் தாயும் பொண்ணும் உறவு இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல பிறந்த வீட்டு சொந்தம் தான் இல்லைன்னு ஆயிடுமா? 1000 வருத்தம் இருந்தாலும் பெத்த பொண்ணு நேர்ல பார்த்தோன்னே எவ்வளவு சந்தோஷமா ஓடுறாங்க பாரு. உடனே கூடையை தூக்கிட்டு கறி வாங்க போயிட்டாங்களே. அக்கா, நெல்லுக்கு பாயிற தண்ணி புல்லுக்கும் பாயிற மாதிரி ராகினிய சாக்கா வச்சு நேத்து வஞ்சர மீன், இன்னைக்கு கறி. நமக்கு தாங்க வாழ்வு. இவ்ளோ பாசம் வச்சிருக்கவங்க அன்னைக்கு எதுக்கு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணும்? அதாண்டி தாய், பெத்த பொண்ணு தான் பேச்ச கேட்கலங்கிற வருத்தத்துல அப்படி நடந்துட்டாங்க. அதே தாய் தானே மார்க்கெட்ல நீ பொடி மீன் வாங்கினதை பார்த்து துடிச்சு போய் வஞ்சர மீன் வாங்கி என்கிட்ட கொடுத்தமிச்சாங்க. பெத்த பொண்ணு நான் மட்டும் வேணும், ஆனா என் புருஷன் வேண்டாமா? நல்லா இருக்கே நியாயம். எதுக்கு ரெட்டை வேஷம் போடணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராகினி. பொண்ணுங்க சின்ன வயசுல ரெட்டை ஜடை போடும் போதே ரெட்டை வேஷம் போட கத்துக்கிறாங்கம்மா. யாழினி சும்மா இரேண்டி. புருஷன் வீட்டுல யாழினி மாதிரி ஒரு நாத்தனார் இருந்தா யாருக்குமே தாயோட நினைப்பு வராது. நீ கொடுத்து வச்சவ. பிறந்த வீடுன்னு ஒண்ணு இல்லைன்னா கஷ்ட காலத்துல ஆறுதலா சாஞ்ச அழ தோல் இல்லாம மனசு என்ன பாடுபடும் தெரியுமா? அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். உனக்கு எங்க தெரிய போகுது? அண்ணி, என்னாச்சு துளசி அக்கா? என்ன சொல்றதுன்னு தெரியல. அத்தை மனசு மாறிட்டாங்கன்னு முழுசா சந்தோஷப்பட முடியல. ஏன்? எல்லாம் உங்க அண்ணன் பிரச்சனை தான்.
என்னாச்சு? டாக்டர் கிட்ட போனீங்களா? டாக்டர் என்ன சொன்னாங்க? அதை ஏன் கேக்குற? நான் உங்க அண்ணன் கிட்ட நைஸா பேசி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலான்னு தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள அத்தை அவசரப்பட்டுட்டாங்க. அம்மா என்ன பண்ணாங்க அண்ணி? அன்னைக்கு மீன் குழம்பு பண்ணி உனக்காக எடுத்துட்டு வந்தோம்ல, உங்க அண்ணனுக்கு அது தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கோபத்துல எப்பவும் போல என்ன அடிச்சிட்டாரு. என்ன ரொம்ப தப்பா பேசிட்டாரு. அதை கேட்டதும் அத்தைக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அத்தை ஆத்திரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம வார்த்தையை விட்டுட்டாங்க. உங்க அண்ணன் ரொம்ப உடைஞ்சு போயிட்டார். அத்தை என்ன சொன்னாங்க? நீ ஆம்பளைங்கிறத பொண்டாட்டி அடிக்கிறதுல காட்டாத, மத்த விஷயத்திலயும் காட்டுன்னு சொல்லிட்டாங்க. பாவம், அத்தை அப்படி சொன்னதும் அவரோட சப்த நாடியும் முடங்கி போயிடுச்சு. ஆனா அவர் அடிச்சது வலிக்க கூட இல்லை யாழினி. அத்தை அப்படி சொன்னதும் அவரோட முகத்தை என்னால பார்க்கவே முடியல. அவருக்கு எப்படி இருந்திருக்கும்ல. அத்தை எனக்காக தான் பேசினாங்க. ஆனா பொறுமையா எடுத்து சொல்ற பக்குவம் அவங்களுக்கு இல்ல. எதையும் தடாலடியா பேசிடுறாங்க. அதே குணம்தான் உங்க அண்ணனுக்கும். வேற என்ன பண்றது? 2 பேர்கிட்டயும் மாட்டிக்கிட்டு நான் தான் முடிச்சிட்டு இருக்கேன். குழந்தை இல்லாம கூட நான் வாழ்ந்துருவேன். ஆனா என் புருஷனை அவமானப்படுத்தினா என்னால சத்தியமா தாங்கிக்க முடியாது. அதுவும் பெத்த தாயை இப்படி பேசினா எப்படி? விடுங்க துளசிக்கா. நாளைக்கு நீங்க அவரை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். நான் சொல்ற லேப்ல போய் நீங்க எடுங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட காட்டலாம். ஆமா அண்ணி, யாழினி சொல்றதுதான் சரியா படுது. ஏய், நானா நீ டெஸ்ட் எடுக்க வரமாட்டேன்னு சொல்றேன். உங்க அண்ணனை யார் சம்மதிக்க வைக்கிறது? அவர் தான் வந்து தொலைய மாட்டேங்கிறாரே. அண்ணி, நீங்க கவலைய விடுங்க. அண்ணன் கிட்ட நாங்க பேசிக்கிறோம். நீ வா யாழினி போலாம். ஏங்க வா சொல்றேன். எங்க போறீங்க? வரேன்க்கா.